பொதுவா பாய்ஸை படிப்பிக்கிறதுன்றது மிச்சம் கஷ்டம். பாய்ஸ் இருந்து படிக்கிறது இல்லை. அதனாலதான் பிள்ளைகள் அவங்களுக்கு ஆகவும் இன்ட்ரெஸ்டிங் பிள்ளைகள் புத்தக படிப்பை விட பிராக்டிக்கல் சைட்ல போறது. அதனால அவங்களுக்கு பிள்ளைகள் முதலாவது செய்யற பிள்ளைகள் 1 year ப்ராஜெக்ட். இதான் இப்ப ட்ரெண்டிங்காக போறது. அதிகமான பிள்ளைகள் விரும்புறது 1 yearல A level செய்யறதுக்கு. இந்த 1 yearக்குள்ளே அவங்களை நாங்க புத்தக படிப்போட விடாம அவங்களுக்கு பிள்ளைகள் மேக்சிமம் இதுக்குள்ள இடெக் படிக்கிற பிள்ளைகளுக்கு இடெக்கோட சம்பந்தப்பட்ட பிராக்டிக்கல் ஆரம்பத்திலிருந்து போகும். அதே மாதிரி பிள்ளைகள் ரெண்டாவது 2 in 1 ப்ராஜெக்ட். A level படிக்கிற அதே காலத்துல பிள்ளைகள் ஏதாவது ஒரு கோர்ஸ் உண்டு. இடெக்கோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சிவில் கோர்ஸ் அல்லது மெக்கானிக்கல் கோர்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் பிள்ளைகள் அவங்களுக்கு சேம் டைம்ல செஞ்சு கொள்ளணும். இது ரெண்டுமே பிள்ளைகள் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட். ஏன்னா இதுக்கு பிள்ளைகள் தங்கி நின்று படிச்சாதான் முழுமையாக அவங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளிடும். தச்சேலா தங்குமிடம் தேவையில்லை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இல்லை என்று சொல்றாக்கள், ஹோல் கிளாஸ் போதும் என்று சொல்றாக்கள், எங்களுடைய ராயல் கேண்டீன்ல பிள்ளைகள் ஹோல் கிளாஸ் நடக்கும். இதுல அவங்களுக்கு ஜாயின் பண்ணி கொள்ளிடும். இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஆக்களுக்கு பிள்ளைகள் நல்ல விளை கொள்ளுங்க. பொதுவா பிள்ளைகள் படிக்காமைக்கு பிரதான காரணம் 2. ஒன்று பிள்ளைகள் போன். எங்கட ஹாஸ்டல் ப்ராஜெக்ட் 2 பிள்ளைகள் முதலாவது கண்டிஷன்ஸ் யாரும் போன் பாவிக்க இயலாது. பாய்ஸ் ஹாஸ்டல்ல பிள்ளைகள் பட்டன் போன் பாவிக்க அனுமதி தருவோம். ஒழுக்க விழுமியங்களுக்கு யாரு கட்டுப்படுவாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தருவோம். ஆசையோட படிக்க வருவாங்க, கூட்டாளிகளோட சேர்ந்து வெவ்வேறு பழக்கங்களுக்கு அடிமையாகிடுவாங்க. இந்த எதுவுமே இங்க இருக்காது. அழகான முறையில அவரவர் டிஸ்ட்ரிக்ட்ல பிள்ளைகள் எக்ஸாம் செய்யலாம், பிரைவேட்டாக எக்ஸாம் செய்யலாம். இதுல எந்த ஒரு சட்ட சிக்கலும் இல்ல. அதுக்கு முழுமையான வழிகாட்டுதல் நாங்க மேற்கொள்வோம். குறிப்பிட்ட அளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுப்போம். முந்துகின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ரிசல்ட் வர வெயிட் பண்ணி பிள்ளைகள் எங்களுக்கு 1 year ப்ராஜெக்ட் செய்யலாது. அந்த விஷயத்தை தெளிவாக விளையாடணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் டீச்சர்ஸ் வளம் தமிழ் மீடியத்துக்கு மிச்சம் குறவு. நாங்க என்ன செய்யறோம், ஊர்ல இருக்கிற டீச்சர்ஸோ அல்லது ஆன்லைன் டீச்சர்ஸோ நம்பி போடுறோம். கடைசி பிராக்டிகல் சப்ஜெக்டோட படிக்க வேண்டியது 1 year போனதுக்கு பிறகுதான் பிள்ளைகள் 7 ஆண்டு வார நேரம் தான் நாங்க இதை பத்தி தேடுறோம்.